உங்களுக்கு சிஸ்டி குப்தா யாருன்னு தெரியுமா? அமைதியை சேர்ந்த 25 வயதான இளம் ஆர்டிஸ்ட், சமூக செயற்பாட்டாளர், தொழிலாளர் உரிமை குரல் கொடுத்த ஒரு இளம் பெண். அந்த சிஸ்டி குப்தாவை தான் 2026 ஏப்ரல் 13ஆம் தேதி நொய்டாவில் நடந்த தொழிலாளர் போராட்டத்துக்கு பிறகு உத்தரப்பிரதேச போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா கலவரம் தூண்டினாங்க, வன்முறையில ஈடுபட்டாங்க, தீ வைத்ததுக்கு தொடர்பு இருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆனா இதை அவரோட குடும்பமும் வழக்கறிஞரும் முழுக்க முழுக்க மறுக்கிறாங்க. அவங்க வன்முறையாளர்கள் இல்ல, தொழிலாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சமூக செயற்பாட்டாளர் மட்டும்தான். அவரோட வழக்கறிஞர் ராஜேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு. சிஸ்டி குப்தா சாதாரண ஆக்டிவிஸ்ட் இல்ல, டெல்லி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல பிஎஃப்ஏ படிச்சிருக்காங்க, சாந்தி நிகேதன்ல எம்எஃப்ஏ முடிச்சிருக்காங்க. ஒரு திறமையான ஆர்டிஸ்ட். ஆனா கலைனா கேலரியில மாட்டுற ஓவியம் மட்டும் இல்ல, சாதாரண மக்களோட வாழ்க்கைய பேசணும், உழைக்கும் மக்களோட வேதனையை வெளிக்காட்டணும்னு அப்படின்றத நம்புறாங்க. மக்கள் கிட்ட இருந்து கலை, கலையில இருந்து மக்கள்னு தன்னோட ஓவியங்களை சமூகத்தோட கசப்பான உண்மைகளை வரைஞ்சாங்க. ஆனா அதோட மட்டும் நின்னல, தலித் மக்கள் வாழ்ற பகுதிகளில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க, வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கும் பெண் தொழிலாளர்களுக்கும் இலவசமாக கல்வி கற்றுக் கொடுத்தாங்க, மெடிக்கல் கேம்ப், கிரியேட்டிவிட்டி கேம்ப்னு எப்பவுமே மக்களோட இணைந்தே செயல்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாம ஒரு மாசத்துக்கு மேல ஜெயில வச்சிருக்காங்கன்னு பலரும் கேள்வி கேட்கிறாங்க. இந்த வழக்குல சிஸ்டி குப்தாவோட சேர்ந்து ஆத்ரி சௌத்ரி, மனிஷி சௌஹான் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொபைல் போன்களையும் சம்பவத்துல பயன்படுத்த சொல்லப்பட்ட பொருட்களையும் மீட்கணும்னு போலீஸ் தரப்பு நீதிமன்றத்துல வாதாடி இருக்கு. ஆனா பாதுகாப்பு தரப்பு என்ன சொல்றது? இது ஒரு சட்ட நடவடிக்கை மட்டும் இல்ல, தொழிலாளர் உரிமை குரல் கொடுக்கிறவர்களை குறிவைக்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏப்ரல் 13 போராட்டத்துக்கு பிறகு நடந்த நடவடிக்கைகள் சாதாரணமா இல்ல. 15 எஃப்ஐஆர்கள், 1200க்கும் மேற்பட்ட கைது நடவடிக்கைகள், இப்பவும் சுமார் 60 பேர் ஜெயில இருக்காங்க. மேலும் சில மேல தேசிய பாதுகாப்பு சட்டம், அதாவது என்ஏஏ கூட போடப்பட்டிருக்கு. வழக்கமா ஜாமீன் நடைமுறைகளை கடந்து நீண்ட காலம் காவலையே வைக்க முடியும். அதனாலதான் இப்ப பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே சட்ட ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கையா அல்லது தொழிலாளர் குரல்களை அடக்குற முயற்சியா? ஏன்னா இந்த கைது சிஸ்டி குப்தா ஒருத்தருக்கே எதிரானது இல்லைன்னு பலரும் பாக்குறாங்க. உரிமைக்காக பேச தொழிலாளர் இயக்கங்களுக்கு எதிரான அழுத்தம், மக்களுக்கு குரல் கொடுக்கிற ஆர்டிஸ்டுக்கான எச்சரிக்கை, அப்படிதான் பல சமூக அமைப்புகள் சொல்றாங்க. அதனால இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களையும் தொழிலாளர்களையும் உடனடியாக விடுவிக்கணும்னு பல தரப்புல இருந்து கோரிக்கைகள் எழுந்துட்டு இருக்கு.